வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கான் 7200 உடைய மீட்டரிங் எக்ஸ்போசர் அண்டு டைமர்ஸ் ஏஇ லாக், அதாவது கஸ்டம் செட்டிங்ஸ் மெனுவில் இருக்கக்கூடிய ஏபிசிடி இந்த அல்ஃபபெட்டிக் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா. பார்ட் 3 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏ அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை பாருங்கள். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரிங் எக்ஸ்போசர் டைமர்ஸ் ஏஇ லாக் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 7200 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது நிக்கான் யூஸராக இருக்கீங்க அப்படின்னாலோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7200 உடைய மீட்டரிங் அண்ட் எக்ஸ்போசர் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் B1 ISO சென்சிட்டிவிட்டி செட்டப் வேல்யூ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 1/3 ஸ்டெப் 1/2 ஸ்டெப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவும் கிடையாது. ISO சென்சிட்டிவிட்டியோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அதான் இதோட வேல்யூ. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் பொழுது நம்ம ISO அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அந்த ISO சென்சிட்டிவிட்டியானது கிட்டத்தட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ISOவை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது நம்ம 1/3 வச்சுருந்தா மட்டுமே. 1/2 வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூவோட அது கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் ISOவை பொறுத்தவரையில். ஒரு சிலர் இமேஜஸ்லாம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ISO அதிகமாக வச்சுருப்போம், ஆனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா 1/2 ஸ்டெப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி காட்டும். 1/3 வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா காட்டும். இந்த ஸ்டெப்பும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய EV ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸ்போசர் கண்ட்ரோல்ஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் 1/3 ஸ்டெப் 1/2 ஸ்டெப்னு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுலேயும் ஒரே விதமான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் B1 இருக்கக்கூடியது ISO சென்சிட்டிவிட்டிக்கு, கீழே இருக்கக்கூடியது எக்ஸ்போசர் கண்ட்ரோல்ஸ்க்கு. இந்த எக்ஸ்போசர் கண்ட்ரோல்ஸ் EV ஸ்டெப்ஸ் ஃபார் கண்ட்ரோல் எக்ஸ்போசர் கண்ட்ரோல் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்பீட், அப்பேச்சர், எக்ஸ்போசர், ஃப்ளாஷ் காம்பன்சேஷன் அண்டு ப்ராக்கெட்டிங் இது எல்லாத்தையும் டோட்டலாக நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது, சரிங்களா, அதிகப்படுத்துறது, அதுக்கான கண்ட்ரோல் தான் இது. ஸோ இந்த B2லேயே வந்து எல்லா கண்ட்ரோலும் அடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் இருக்கக்கூடிய 1/3 ஸ்டெப் 1/2 ஸ்டெப் அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். 1/3 ஸ்டெப்பே வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது B3 ஈஸி எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும். உங்களுக்கு எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன்ஸ் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் பட்டன். அது நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஆன், ஆட்டோ ரீசெட் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனும், ஆனுங்கிற செகண்ட் ஆப்ஷனும், ஆஃப்ங்கிற தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான், இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆட்டோ ரீசெட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன பர்பஸ்க்காக இதை வைக்கணும் அப்படின்னா கமாண்ட் டயலில் ரீசெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது, சரிங்களா. அதாவது எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் வந்து ஆட்டோவாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா கேமரா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப, சரிங்களா, கேமராவை ஆஃப் பண்ணுறப்ப இது யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கேமராவை ஸ்டாண்ட் பை மோடில் ரொம்ப நேரமாக நீங்கள் வச்சுருந்து அதோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாமல் அது கேமரா ஆன்லேயே மட்டும் வச்சுருந்து ரொம்ப நேரம் லாங்காக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த காலம் முடியும் வரைக்கும், அடுத்து நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும், அதாவது அடுத்து ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுற வரைக்குமே வந்து அது யூஸ் ஆகும் அந்த ஆட்டோவில். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன். வெறும் ஆன் மட்டும் வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான்
நான் மேலே சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். கேமரா ஆஃப் பண்ணுறப்ப அது என்ன செய்யாதுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது தேவைப்படும் பட்சத்தில் ஆனில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மட்டுமே வந்து அந்த எக்ஸ்போசரோடைய செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எந்த செட்டிங்ஸுமே உங்களுக்கு கிடைக்காது. அதாவது Nikon 7200 உடைய மேனுவல்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஆன் ஆட்டோ ரீசெட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதே நீங்கள் கொடுங்க, அதுவே பெஸ்ட்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்குது B4 சென்டர் வெயிட்டட் ஏரியா. இந்த சென்டர் வெயிட்டட் ஏரியா அப்படிங்கிறது முழுக்க மீட்டரிங் சம்மந்தப்பட்டது. இது ரொம்ப சிம்பிளானது தான். என்ன அப்படின்னா தரப்பட்டிருக்க அதிகபட்சமான அதாவது மோஸ்ட் வெயிட்டட் மீட்டரிங் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலரில் உங்களுடைய இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா 8 mmல வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா, அந்த 8 mmல வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கும். நீங்கள் என்ன தான் செட்டிங்ஸ் போய் உள்ளே மாற்றினாலும் 8 mmலே வந்து திருப்பி வந்து உட்காரும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் CPU லென்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது if non CPU lens attached the size of the area is fixed at 8 mm, நான் CPU lens நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 8 mm அதுவாக ஃபிக்ஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா, அது லென்ஸை பொறுத்து, லென்ஸில் கூடிய மோட்டார்ஸை பொறுத்து இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். சரிங்களா, இது அதோடைய பர்பஸு. அதனால் இது வந்து பெரிய அளவில் நமக்கு யூஸ் பண்ண போகிறது. என்கிட்ட ஒரு லென்ஸ் தான் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவாக என்ன செஞ்சுக்கோன்னா 8 mmல மாறிக்கும். நீங்கள் கிட் லென்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லென்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் B5 ஃபைன் டியூன் ஆப்டிக்கல் எக்ஸ்போசர். இந்த ஃபைன் டியூன் ஆப்டிக்கல் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது முழுக்க கேமரா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போசர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போசர் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஃபைன் டியூன் எக்ஸ்போசர் ஆனது செப்பரேட்லி, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தடவையும் இது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னா +1, சரிங்களா, அந்த எக்ஸ்போசர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, +1லேருந்து -1 வரைக்கும் என்ன செய்யுமா ஆவரேஜாக அதை கால்குலேட் பண்ணிக்கும். எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா 1/6 எக்ஸ்போசர் வேல்யூ அப்படிங்கிற மெத்தடில் தான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பெரிய அளவில் நம்ம வந்து கேமராவில் இருக்கக்கூடிய இமேஜஸை வந்து பெரிய அளவில் எதுவும் மாற்ற போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டரிங் எக்ஸ்போசர் அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் நம்ம இது ஃபுல்லாக பார்த்தோம் B சீரியஸில். அடுத்து C சீரியஸ் டைமர்ஸ் AE லாக்னால் உங்களுக்கு தெரியும், ஆட்டோ எக்ஸ்போசர் லாக். இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ C1ல் என்ன இருக்குது அப்படின்னா ஷட்டர் ரிலீஸ் பட்டன் AE லாக். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆன் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷட்டர் பட்டன் ஹாஃப் ப்ரெஸ் பண்ணும்பொழுது, ஷட்டர் பட்டனை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஆனில் வச்சுருந்து ஹாஃப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் லாக் ஆகிக்கும். சரிங்களா, லாக் ஆகிக்குன்னா அது கேப்சர் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போசரில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து C2ல் ஸ்டாண்ட் பை டைமர். ஸ்டாண்ட் பை டைமருங்கிறது ரொம்ப ஈஸியானது. இதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 4 செகண்ட்லேருந்து நோ லிமிட் வரைக்கும் இருக்குது. இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். எவ்வளோ தூரம் கேமராவானது மீட்டரிங் எக்ஸ்போசரை கன்டினியூ பண்ணுது, அதாவது நம்ம கேமராவை ஆனில் வச்சுருந்தா மட்டுமே, எந்த விதமான ஆப்ஷன்ஸும் நம்ம செலக்ட் பண்ணாமலோ அல்லது யூஸ் பண்ணாமல் ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் கேமராவானது மீட்டரிங் எக்ஸ்போசரை இது கன்டினியூ பண்ணுது அப்படிங்கிறத இது காட்டுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டைமர்ஸ் முடிஞ்சதும், அதாவது டைமர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடும் அப்பரேச்சரும் டிஸ்பிளேயில் அது நம்ம பார்க்கலாம், கண்ட்ரோல் பேனல் மூலிமா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வியூ ஃபைண்டரில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா டர்ன் ஆஃப் ஆயிடும். சரிங்களா, இது நார்மலாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எல்லாருமே. சரிங்களா, அந்த பர்பஸ் தான், இது பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எது வந்து கம்மியான அளவில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா
பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். இதில் மட்டும் இல்லை, அடுத்து கீழே வரக்கூடிய செல்ஃப் டைமராக இருக்கட்டும், ரிமோட் டூரேஷன், இந்த ஆப்ஷன்ஸ்லேயுமே சரி அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள கம்மியான செகண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒப்பீனியன். ஓகே, ஸ்டாண்ட் பை டைமர் இவ்வளோ தான். செல்ஃப் டைமர் இருக்குது. செல்ஃப் டைமர் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் நம்மளே எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ஆள் போய் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிருப்பீங்க, அல்லது ட்ரைபாடில் போட்டு எடுத்துக்கிருப்பீங்க. அப்போ இந்த டைமரை வச்சுட்டு வந்து நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமரை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இந்த டைமர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த செல்ஃப் டைமரோட பர்பஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, டிலே ஆஃப் ஷட்டர் ரிலீஸ். ஷட்டர் ரிலீஸ் ஆகுதுல அது எவ்வளோ தூரம் டிலே ஆகணும், தாமதமாகணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த செல்ஃப் டைமர் இருக்குது. அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. செல்ஃப் டைமர் டிலே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செல்ஃப் டைமர் டிலே இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செகண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எத்தனை செகண்ட் கழித்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஷட்டர் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஷாட்ஸ். நம்பர் ஆஃப் ஷாட்ஸ்னால் எத்தனை ஷாட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஒரு ஷாட்டுங்கிறது நம்ம ஈஸியாக எடுக்கலாம். இல்லை அதுக்கு மேற்பட்ட ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் எடுக்கலாம். 9 ஷார்ட்ஸ்க்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த 9 ஷார்ட்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இருக்குது இன்டர்வல் பிட்வீன் ஷார்ட்ஸ். இன்டர்வல் பிட்வீன் ஷார்ட்ஸ்னால் இப்போ ஒரு ஃபோட்டோவுக்கும் இன்னொரு ஃபோட்டோவுக்கும் இடையில் எவ்வளோ டைம் வேணும், அந்த எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்வல் பிட்வீன் ஷார்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்குது. 0.5 செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்டுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய செகண்ட், அரை செகண்ட் அப்படிங்கலாம். அடுத்து 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், இந்த 3 ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டைமர் டிலே பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது மானிட்டர் ஆஃப் டிலே. மானிட்டர் ஆஃப் டிலேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மானிட்டர் ஆஃப் டிலேயில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. இதோட பர்பஸ் என்ன, மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் எவ்வளோ தூரம் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறதா. அதாவது மானிட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்ம பார்க்கக்கூடிய வியூ ஃபைண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மானிட்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த மானிட்டர் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கணும். நம்ம மொபைல் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், அதாவது ஸ்க்ரீன் லாக் வச்சுருப்போம், 5 செகண்ட் 10 செகண்ட் அந்த மாதிரி வச்சுருப்போம் பார்த்திங்களா. அது மாதிரியே எவ்வளோ தூரம் மானிட்டர் வந்து ஆனில் இருந்தால், ஆனில் இருக்கிறப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒரு சில ஆப்ஷன்ஸில் இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா 7200 எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் நம்ம எந்த ஆப்ஷனுமே பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு, அப்ரேச்சர்லாம் வந்து ஹைட் ஆயிரும், மறைஞ்சிரும். சரிங்களா? அதை நம்ம சூஸ் பண்ணுறது இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது சூஸ் பண்ணிக்கலான்னு என்னென்னா அந்த ஆப்ஷன் இருக்குது, அது எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ளேபேக் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து 10 செகண்ட் இருக்கும். சரிங்களா? ப்ளேபேக்னால் நம்ம ஃபோட்டோ எடுத்ததை பார்க்குறது, நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் பார்த்திங்களா, இப்போ எடுத்த ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு. அந்த ஃபோட்டோ வந்து 10 செகண்ட் இருக்கும். செகண்ட் இருக்குது மெனு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெனு பார்த்துட்டோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ டிஸ்பிளே வந்து 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அடுத்த ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரிவ்யூ வந்து 4 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அடுத்து இருக்கிறது 5 வந்து பார்த்திங்கன்னா லைவ் வியூ வந்து 10 மினிட், அதாவது 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். நம்ம லைவ் ஷூட் பண்ணாமல் லைவ் மோடை மட்டும் ஆன் பண்ணி அப்படியே எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லைவ் மோடில் சும்மாவே இருக்குது, ரெக்கார்ட் ஆகாமல் அப்படின்னா அது வந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதான் இதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்து C5 வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆன் டியூரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க வந்து ஷட்டர் ரிலீஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஷட்டர் ரிலீஸ் வந்து நம்ம மேனுவலாக ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக நம்ம வந்து ஷட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அந்த ரிமோட் கண்ட்ரோலை நம்ம எடுக்கிறப்ப எவ்வளோ தூரம் வந்து கேமரா வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட் இருக்குது. அதாவது நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப கேமரா ஸ்டாண்ட் பை மோடில் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும்னா இருக்கலாம்.
ஒரு நிமிஷம் வச்சுட்டோம்னா அப்படின்னா ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே அது வந்து என்ன செய்யுமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இதே மாதிரி தான் 5 மினிட் 10 மினிட்ஸ் 15 மினிட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆன் டியூரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். வாரம் நம்ம சேனலில் புதன் வெள்ளி ஞாயிறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திங்கக்கிழமையில் நம்ம ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாகவும் செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவும் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிருக்கோம். 7200 யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து 7200 வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை போய் பாருங்கள். இது பார்ட் 4ல் நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் மீட்டரிங் அண்ட் எக்ஸ்போசர் டைமர்ஸ் ஏஇ லாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் நெக்ஸ்ட் வீக்கில், அதாவது கம்மிங் வீக்ஸில் ஷூட்டிங் அண்ட் டிஸ்பிளே, ப்ராக்கெட்டிங், ஃப்ளாஷ் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் மூவி செட்டிங்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ தான் நான் வந்து சொல்லிக்கிருக்கேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறது உங்களுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து நம்ம ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் ஆதரவு தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுடைய தெரிஞ்சவங்கள்ட்டையும் சஜஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வேறு எந்த விதமான ஒரு செட்டிங்ஸ் ரிலேட்டடாக அல்லது ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்று என்னோடய சேனலில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.